வணக்கம், welcome to Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து நெல்லிக்காய் ஜாமோட வந்திருக்கிறேன். இந்த நெல்லிக்காய் ஜாம் எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தரேன். ஸோ இதில் வந்து நான் ஒரு பவுல் எடுத்து வச்சிருக்கிறேன். அந்த பவுலுக்கு அடியில் வந்து சுடுதண்ணி வச்சிருக்கேன். சுடுதண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு சின்ன பவுல் வச்சிருக்கேன். வச்சுக்கொண்டு இதில் வந்து 1 டீஸ்பூன் ஜெலட்டின் இருக்குது. இந்த 1 டீஸ்பூன் ஜெலட்டினில் இதுக்குள்ளே போடுவோம். இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சுடுதண்ணி இருக்குது. இந்த சுடுதண்ணியும் இதை விட்டு இந்த ஜெலட்டினை கரைப்போம். நான் இப்படி சுடுதண்ணிக்கு மேலே வச்சுறதுக்கு காரணம் வந்து இதை வந்து கொஞ்சம் ஓரமாக வச்சுருக்கிறது, கட்டியாக போகாமல். ஸோ இதை மிக்ஸ் பண்ணி நல்லா கரைச்சி விடுங்க. ஸோ இந்த இருக்குது, இந்த ஜெலட்டினை நல்லா கரைச்சிட்டேன். நெல்லிக்காய் ஜாம் செய்யறதுக்கு நான் இதில் ஒரு பேன் எடுத்து வச்சிருக்கேன். அடுப்பை வந்து இன்னும் ஆன் பண்ணல. இதில் வந்து நெல்லிக்காய் இருக்குது. நான் இதை கழுவி இப்படி சின்னதாக வெட்டி இருக்கிறேன், 4ஆக வெட்டி இருக்கிறேன். இப்படி வெட்டினா அப்புறம் நான் வெயிட் பண்ணி பார்த்தேன்னா 250 கிராம் நெல்லிக்காய் இருக்குது. சீட்ஸ் இல்லாமல் நிறுத்து பாருங்க, 250 கிராம் வரணும். ஸோ இதில் 250 கிராம் நெல்லிக்காய் இருக்குது. இப்போ இதை இதில் போடுவோம். இதில் வந்து 2 கப் தண்ணி, அல்லாட்டிக்கு 500 மில்லி லிட்டர் தண்ணி இருக்குது. இந்த தண்ணி இதில் விடுவோம். விட்டுட்டு இதை மூடி போட்டு இப்போ நான் ஹீட்டை கொண்டு வந்து ஹை ஹீட்டில் வச்சுருக்கிறேன். ஹை ஹீட்டில் வச்சுக்கொண்டு இதை நல்லா அவிய விடுவோம். ஸோ இப்போ ஒரு 10 நிமிஷமாக இதுலேருந்து ஹை ஹீட்லேருந்து கொதிச்சு கொண்டு இருக்குது. இதை உங்களுக்கு அவிக்க விருப்பம் இல்லாட்டிக்கு நீங்கள் ஸ்டீமர்லேயும் போட்டு இதை நல்லா ஸ்டீம் பண்ணி எடுக்கலாம். ஸோ இதை அவிஞ்சிட்டு பார்க்குறேன்னா ஒரு முள்ளு கரண்டியால் எடுத்து இப்படி குத்தி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈஸியாக போகணும். நல்லா அவிஞ்சிட்டுது. இந்த இப்படி அவிஞ்சா பிறகு இதை நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டு இதை நான் தண்ணியை வந்து வடிச்செடுக்க போகிறேன். இதில் நான் ஒரு சட்டி எடுத்து அதுக்கு மேலே வந்து ஸ்ட்ரெயினர் வைக்கிறேன். வச்சுட்டு ஸோ இந்த நெல்லிக்காயை வந்து நாங்கள் இந்த தண்ணியை வந்து வடிச்செடுப்போம். ஸோ வெட்டிட்டு போட்டிங்கன்னு சொன்னால் டக்கண்டு அவிஞ்சிடும். ஸோ இப்போ கொஞ்சம் நேரம் இதை ஆற விடுவோம். ஒரு 2-3 நிமிஷம் இதை ஆற விடுவோம். ஸோ இப்போ இது லைட்லியாக ஆறி இருக்குது. இப்படி ஆறினா பிறகு ஒரு கிரைண்டர் எடுத்துருக்கேன். எடுத்து வச்சுட்டு போட்டுட்டு நல்லா பட்டை அரைச்செடுப்போம். ஸோ இந்த இருக்குது, இதை நான் நல்லா பட்டை அரைச்சிருக்கிறேன். பட் உங்களுக்கு வேணும்னா நறுவலாம் நீங்கள் அரைச்சிருக்கலாம். பட் நான் பட்டை தான் இதை அரைச்சிருக்கிறேன். இப்போ இந்த நான் இந்த நெல்லிக்காய் அவிச்ச சேம் பேன்லேயே நான் இதை இறக்குறேன். இந்த இருக்குது, இந்த நெல்லிக்காய் இறக்கி இருக்கிறேன். இப்போ நாங்கள் இதை அடுப்பில் வைப்போம். ஸோ அரைச்சி நான் நெல்லிக்காய் வந்து இதில் தூக்கி வச்சிருக்கிறேன். இதில் வந்து சீனி இருக்குது. 1 கப் + 2 டேபிள் ஸ்பூன் இருக்குது. இப்போ இந்த சீனியை இதில் போடுங்க. போட்டுட்டு இப்போ ஹீட்டை கொண்டு வந்து நான் மீடியத்தில் வச்சுருக்கிறேன். மீடியத்தில் வச்சுட்டு இந்த சீனியை நல்லா கரையணும். ஸோ மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஹீட்லேயே இதை கொதிக்க விடும். கிளறி விடுங்க. ஸோ இப்போ 5 நிமிஷமாக மீடியம் ஹீட்லேருந்து கொதிச்சுக்கொண்டு இருக்குது. ஸோ மிக்ஸ் பண்ணி போட்டு ஸோ இந்த 5 நிமிஷத்துக்கு பிறகு நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த ஜெலட்டின் இருக்குது. இந்த ஜெலட்டினை இதில் விடுவோம். ஸோ ஜெலட்டின் விடுறதுக்கு காரணம் வந்து அது திக்காக இருக்கும். நல்லா ஸ்மூத்தாக திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ இந்த ஜெலட்டினை விடுவோம். ஹீட்டை வந்து மீடியத்தில் கொஞ்சம் குறைச்சி போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ மிக்ஸ் பண்ணி போட்டு இன்னொரு 5 to 8 மினிட்ஸ் வந்து மீடியத்துலேருந்து ஹீட்டை கொஞ்சம் குறைச்சி விட்டுட்டு இதை நாங்கள் அவிய விடுவோம். ஒரு 2 நிமிஷமாக குறைச்சிக்கொண்டு இருக்குது. ஸோ இந்த 2 நிமிஷத்துக்கு பிறகு இதில் வந்து கராம்பு இருக்குது. 4 கராம்பு இருக்குது. கராம்பு அந்த 2 நிமிஷத்துக்கு பிறகு போடுங்க. போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்னொரு 6 நிமிஷம் இதை அப்படியே கொதிக்க விடுவோம். ஆனால் இடக்கடை வந்து கிளறி விடுங்க. 3 நிமிஷமாக மீடியத்துலேருந்து கொஞ்சம் குறைச்சி வச்சு இது நான் கொதிச்சு கொண்டு இருக்குது. இடக்கடை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த கலரும் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கு. பார்த்தீங்க தானே, லைட்லியாக ப்ரௌனாக வந்திருக்கு. அதை இன்னொரு 3 நிமிஷம் நான் இதை மீடியத்துலேருந்து கொஞ்சம் குறைச்சி வச்சு இதை நான் அப்படியே அவிய விட போகிறேன். இப்போ இன்னொரு 3 நிமிஷம் ஆகிட்டு இப்போ நான் அடுப்பை நிப்பாட்டிட்டேன். மிக்ஸ் பண்ணி போட்டு இந்த இப்படி நல்லா திக்காக வந்திருக்கு. அடுப்பை நிப்பாட்டினா பிறகு இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா இருக்குது. இந்த வெனிலா விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
ஒரு ஸ்டெரிலைஸ் பண்ண பாட்டிலில் வந்து இதை நீங்கள் வழியாக க்ளீன் பண்ணி போட்டு நல்லா ஆறுனா அப்புறம் பாட்டிலில் போட்டுட்டு ஃப்ரிட்ஜுக்கு வச்சு ஸோ இந்த இருக்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இந்த நெல்லிக்காயில் செய்கிற ஜாம் செய்து முடிஞ்சுது. ஸோ இதில் நான் ஒரு பான் எடுத்துருக்கிறேன். இந்த இருக்குது நாங்கள் செய்த ஜாம். பெர்ஃபெக்டான ஸ்வீட்டோட நல்ல டேஸ்ட்டாக வந்திருக்குது. ஸோ இதுதான் இந்த நெல்லிக்காயில் செய்கிற ஜாம். இது செய்து முடிஞ்சது. நல்ல டேஸ்ட்டாக வந்திருக்கு. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்கள் காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சொன்னால் மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்து அதுக்கு பக்கத்து இருக்க பெல் ஐக்கான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்ட் கண்டிஷனில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.